வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீழே ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்து இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ, கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா 2D ஷிஃப்ட் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு இந்த 2D ஷிஃப்ட்ன்ற எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த 2D ஷிஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மாறி மாறி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து அந்த டெம்ப்ளேட்டில் வந்து கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஃபேஸ் வந்து அந்த இதில் ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஜூம் போட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்னா அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து அந்த டெம்ப்ளேட்டில் வந்து ஃபேஸ் வந்து தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இப்போ ஃபோட்டோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ்லாம் வந்து தெரியும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரியுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 16 செகண்ட் தான் இருக்குது. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவை. இப்போ டூப்ளிகேட் எடுத்த டெம்ப்ளேட்டை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போது எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்டர் PNG லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதையும் ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க.
வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோஸும் செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.